கார்டியன்கள் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கார்டியன்கள் அப்படிங்கிறவங்க ஒரு மைனரோட உடலையும் அதேபோல் அவரோட சொத்துக்களையும் யார் பாதுகாக்கிறாங்களோ அவங்க தான் பாதுகாப்பவர் அல்லது கார்டியன் அப்படின்னு சொல்லப்படுது. மைனரோட உடல் அதேபோல் சொத்து ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு கார்டியன் இருக்கலாம். அதேபோல் ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு மட்டுமே கார்டியன் இருக்கலாம். ஒரு மைனருக்கு எப்படி சொத்தானது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 வகைகளில் ஒரு மைனருக்கு சொத்தானது கிடைக்கும். ஒன்று பூர்வீக சொத்து, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைனரோட பேரில் வாங்கப்பட்ட தனிப்பட்ட சொத்து. இந்த மாதிரி 2 வகைகளில் ஒரு மைனருக்கு சொத்தானது கிடைக்கும். மைனரை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு மைனரை படிக்க வைப்பது, சாப்பாடு கொடுப்பது, அவருக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டது அப்படின்னா அதிலிருந்து காப்பது, இது எல்லாமே மைனரை பாதுகாப்பது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மைனரோட சொத்தை பாதுகாப்பது எப்படி அப்படின்னா, மைனரோட சொத்தை எப்படி வாங்குவது, அதாவது மைனருக்கு சொத்து எப்படி வாங்குவது, அதே போல் விற்பது, அதே போல் மைனரின் சொத்தை பராமரிப்பது, இந்த மாதிரியான நடைமுறைகள் எல்லாமே மைனர் சொத்தை பாதுகாப்பது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த கார்டியன்கள் அப்படின்னா 3 வகைகளில் இவங்களை பிரிக்க முடியும். ஃபஸ்ட்டு இயற்கை கார்டியன், அடுத்து உயில் கார்டியன், அடுத்து கோர்ட் நியமிக்கும் கார்டியன் அப்படின்னு 3 வகைகளில் கார்டியன்கள் இருக்கிறார்கள். ஃபஸ்ட்டு இயற்கை கார்டியன் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தந்தை தான் இயற்கை கார்டியன். தந்தை இல்லாத பட்சத்தில் தாயார் இயற்கை கார்டியன். அதாவது தந்தை தாயார் இவங்களை இயற்கை கார்டியன் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த இயற்கை கார்டியனில் தாயை விட தந்தைக்கு தான் முன் உரிமை உண்டு. தந்தை வெளிநாட்டில் இருக்கும்போதோ அல்லது துறவி ஆயிட்டார் அப்படின்னாலோ அல்லது அவர் உயிருடன் இல்லை அப்படிங்கிற சமயங்களில் தாய் தான் இயற்கை கார்டியன். அதே போல் உயில் கார்டியன் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கை கார்டியன்கள் இல்லாத சமயத்தில் அவங்க அதாவது இயற்கை கார்டியன்கள் உயில் எழுதி அதுக்கு ஒரு பாதுகாவலரை நியமித்து, இந்த மைனர் அவர் மேஜர் ஆன உடனே, அதாவது மேஜர் ஆன உடனே தாங்கள் எழுதி வைத்த உயிலானது அவருக்கு சென்று சேர வேண்டும் அப்படின்னு ஒரு பாதுகாவலரை நியமிப்பார்கள். அவங்களுக்கு பேர் தான் உயில் கார்டியன்.